அதிலும் இந்த ஆண்டு ஆடி பிறக்கிறதே நமக்கு வெள்ளிக்கிழமையில தான். மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை நமக்கு வருது. அதுல முதல் வெள்ளி எப்படி கொண்டாடணுங்கிறத பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மிச்சம் இருக்கிற 4 வெள்ளிக்கிழமைகள்ல சில எளிமையான வழிபாடுகளை பத்தி சொல்றேன். அதுல எது உங்களுக்கு முடியுதோ அதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியும் வீட்டுல நமக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷமான நிலையும் அம்பாள் கண்டிப்பா தருவா. பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். வீட்லயும் வச்சு வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், காவல் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோவில்லையும் போய் நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம். மாவிளக்கு போடுறது, திருவிளக்கு வழிபாடு செய்யறது, சுமங்கலி பூஜை செய்யறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வெள்ளிக்கிழமையில செய்யற போது அது இன்னும் அதிவிசேஷமான பலனை நமக்கு தரும். எது உங்களால முடியுதோ செய்யுங்க. எல்லாம் சொன்னீங்களேம்மா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படையல் போடுறத சொல்லலையே அப்படின்னா எப்படி சொல்லாம இருப்பேன்? வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளி உங்களால முடியுதோ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய குலதெய்வம்